தமிழகமெங்கும் சூறாவளி போல் சுழன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திராவிட மாடல் ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்து வரும் மக்கள் செல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராத தேர்தல் களத்தில் பம்பரமாய் சுழன்று பணியாற்றி வரும் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் தேர்தல் பணிகளின் தொகுப்பு. திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் இம்முறை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் கூட்டணியுடன் வெற்றி பெறுவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் வெற்றி பெற்று மீதமுள்ள பணிகளை நிறைவேற்றுவேன் என்றும் மக்களின் எண்ணங்களை புரிந்து தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் கூறினார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சரும் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளருமான ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை விளக்கி ஏவ வேலு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தார். அப்போது திருவண்ணாமலை தேரடி வீதியில் காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வடக்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். நடைபயிற்சியின் போது பொதுமக்களுடன் கலந்துரையாடிய கழக தலைவர் மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது வியாபாரிகள் பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேநீர் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேநீர் அருந்தினார். அப்போது வடக்கு மண்டல பொறுப்பாளரும் திருவண்ணாமலை தொகுதி கழக வேட்பாளருமான அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் சிலைக்கு கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் 1952ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் இத்திட்டம் நீண்ட காலமாக நிறைவு பெறாமல் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் கனவு திட்டமாக இருந்ததை ரூபாய் 42.69 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்கும் கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள், துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது திருவண்ணாமலை தொகுதியில் முதல்வர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்தார். அந்த பரப்புரையில் திருவண்ணாமலையை தனி மாவட்டமாக மாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் திருவண்ணாமலையையும் தன்னையும் பிரிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருவண்ணாமலையையும் தீபத்தையும் பிரிக்க முடியாதது போல என்னையும் இந்த புனித தலத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது என்றும், பக்தர்கள் கிரிவலம் செல்வதைப் போல அடிக்கடி நான் இந்த தலத்திற்கு வந்து வலம் வருகிறேன் என்று கூறினார்.
மேலும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை போன்ற வளர்ச்சிப் பணிகளை சான்றாக காட்டி திருவண்ணாமலை வேட்பாளர் அமைச்சர் ஏவ வேலு எதிலும் வல்லவர், எப்போதும் வல்லவர் என்று கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். திருவண்ணாமலையையும் தீபத்தை பிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி என்னையும் திருவண்ணாமலையும் பிரிக்கவே முடியாது. என்றும் உங்களில் ஒருவன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எதிலும் வல்லவர், எப்போதும் வல்லவர். அவருக்கு அறிமுகம் தேவையா? அவருடைய ஆற்றலுக்கு சான்றாதான் சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மெரினாவில கலைஞர் உலகம், மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், கன்னியாகுமரியில கண்ணாடி பாலம். அப்படிப்பட்ட வேலுவுக்கு திருவண்ணாமலை தொகுதியில மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் முதல்வருக்கு அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் செங்கோல் வழங்கினார். முன்னதாக பொதுக்கூட்டம் நடைபெறும் கலைஞர் திடலை நோக்கி வருகை தந்த கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் மாணவ மாணவிகளும் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்தனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ. சண்முகத்தை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இக்கூட்டத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தடங்கம் சுப்பிரமணி, நகர செயலாளர் ரவி மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தொகுதிக்குட்பட்ட 4 மற்றும் 5வது வார்டுகளில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திறந்தவெளி வாகனத்தில் சென்ற அமைச்சருக்கு பொதுமக்கள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனை ஆதரித்து கண்ணமங்கலம், சேவூர், எஸ்.வி. நகரம், ஆரணி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதியில் ஒன்றையாவது நிறைவேற்றி உள்ளாரா என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மு.க.ஸ்டாலின் சொல்வதைதான் செய்வார், செய்வதைதான் சொல்வார் என்றும் கூறினார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க கையூட்டு பெற்ற வழக்கிற்கு பயந்துதான் அன்புமணி ஒன்றிய பாஜக அரசிடம் சரணாகதி அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் அவர்கள் விமர்சித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போலூர் தொகுதிக்குட்பட்ட சந்தவாசல், நம்பேடு, மண்டக்குளத்தூர், வடமாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் ஏவ வேலு அவர்களை போலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஏவ.வே. கம்பன் சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றதாகவும்,
தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு திராவிட மாடல் அரசு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி வர இடம்லாம் விட்டு அடிச்சு தள்ளுறாரு மாட்டோம். வாய்க்கு வந்த மாதிரி அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு எதையோ அவர் சொல்லிட்டு போறார். நான் உங்களுக்கு கூட நினைவு விட்டுறேன். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது சொன்னாரு, 58 வயசானவெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் பஸ் பாஸ் கொடுத்தா ஃப்ரீயா போலான்னு சொன்னாரு. செஞ்சாரு. கொண்டு வர தாய்மார்களுக்கு ரேஷன் வீட்டு கடை அட்டை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நான் இலவசமா செல்போன் தரேன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ண, அந்த 1500 நோக்கியா செல்ல தூக்கி அடைச்சிட்டான். நம்ம புது செல் வரப்போது கடைசியா செல்லு வரல, ஒன்றும் வரல. சொன்னாரா இல்லையா? இது போகட்டும், தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களெல்லாம் 3 சென்ட் இடம் நான் இலவசமா எழுதி வைக்கிறேன்னு. இந்த போரூர் தொகுதியில் எத்தனை பேருக்கு எடப்பாடி பழனிசாமி 3 சென்ட் எழுதி வச்சுக்கிறார் சொல்லுங்க. திருவண்ணாமலை தொகுதி கழக வேட்பாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை நகரத்தில் அமைந்துள்ள மு.க.ஸ்டாலின் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலை, முகல்புரா தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, கல்நகர் பகுதிகளுக்கு சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது அமைச்சர் அவர்களுக்கு மேளதாளம் முழங்க பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் ஆரத்தி எடுத்தும் மலர்தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அவருடன் தூய்மை அருணை அமைப்பினரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் இடையே உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியவர் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்த பின் திருவண்ணாமலை தொகுதிக்கு எண்ணற்ற பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்றும் உறுதியளித்தார்.